ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்க ஜீப்ரா இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோவான சத்யதேவ் ஒரு பேங்க் எம்ப்ளாயாக இருக்காரு. இவர் காதலிக்கிற பொண்ணான பிரியா பவானி சங்கர் ஒருத்தருக்கு சேர வேண்டிய 4 லட்சம் ரூபாயை ஒரு டிஜிட் மாறினால வேற ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுறாங்க. அந்த நபரும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஹாயாக செலவு பண்ணிட்டு இருக்கான். இவங்க ஃபோன் பண்ணி கேட்டாலுமே அந்த பணத்தை அவன் அனுப்பிவிட மாட்டேங்கிறான். ஸோ இப்போ வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட அக்கௌண்ட்லேருந்து அந்த 4 லட்சம் ரூபாயை கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு சத்யதேவ் ஒரு வேலையை பார்க்க இதன் விளைவாக பணத்தை வச்சு எதை வேணால் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேங்ஸ்டராக இருக்க தனஞ்சய் கிட்ட போய் இவர் மாட்டிக்க. இதுக்கப்புறம் இந்த கதை நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த ஒரு பணத்தை ஆட்டையை போட்டனால இவருக்கும் தனஞ்சய்க்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி சத்யதேவ் வெளியே வந்தாரா, கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஃபிலிம், தமிழ் டப்பிங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் ஒரு ஃபுல் பேஸ்டு ஃபாஸ்ட்டாக ஒரு மூவி போகிறத பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் பார்த்தேன். மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஃபீலை பார்த்தீங்கன்னா இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. படம் ஆரம்பித்து 30 நிமிஷத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஜீப்ரான்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டே போடுறாங்க. அந்த 30 நிமிஷமே எப்படி போணுச்சுன்னு தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் பத்திக்கிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே பார்த்தீங்கன்னா தனஞ்சய் யார், அவர் எப்படி அந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாரு, பிரியா பவானி சங்கருக்கும் இதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அவரும் அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்து எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்கன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே காட்டியிருப்பாங்க. படமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடுது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுன்னு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் தனஞ்சய் யார், அவர் எப்படி கேங்ஸ்டர் ஆனார், கேஜிஎஃப் மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளுக்கு உண்டான உறவுன்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் சீக்வன்ஸை காட்டியிருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணி ஒரு மாண்டாச் மோஷன் மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஹைட்னு சொல்லிட்டு கதைக்களம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் விறுவிறுன்னு போகுது. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பணத்தை எடுத்துகிட்டு வெளியே வர சீக்வன்ஸ்லேயும் காமெடியாக ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எட்ரா சீக்கிரம் மாட்டிக்காதுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸான நம்மளே பார்த்தீங்கன்னா டென்ஷனோட உச்சில் உட்கார வச்சுருவாங்க. அதுதாங்க ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேக்கே காரணம். அந்த படத்தில் அந்த கேரக்டர் சிரித்தா நம்மளும் சிரிக்கணும், அழுதா நம்மளும் அழணுன்ற மாதிரி அந்த கேரக்டரோட நம்மளே மெர்ஜாயிடணும். அதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபுல்ஃபில்லாக கொடுத்துருப்பாங்க. இதை தவிர சத்யராஜ் பார்த்தீங்கன்னா பாபான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவார். அவராகட்டும் இல்லை தனஞ்சய் ஆகட்டும் இல்லை சத்யதேவ் ஆகட்டும் பிரியா பவானி சங்கர்ன்ட்டு கொடுத்த ரோலை எல்லாமே நீட்டாக பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் சத்யதேவுக்கும் சத்யான்னு சொல்லிட்டு ஒரு காமெடி கேரக்டர் வரும். அவங்களுக்கு உண்டான அந்த காமெடி போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரசிக்கும்படி சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இது தவிர டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும் அந்த படத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டோனை டெவலப் பண்ணியிருப்பாங்க. அது டிஏ ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ டாப் நாச்சாக இருந்துச்சு. இது தவிர பாடல்கள் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலாம் கூட பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த கட்டத்துக்கு அந்த சீனை எலிவேட் பண்ணுற அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் தரமாகவே உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் அடுத்த லக்கி பாஸ்கர் மாதிரி இருக்குனாங்க. பட் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஹைஸ்ட்டை தவிர பெருசாக எதுவுமே இல்லை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேங்ஸ்டர் அந்த இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா லக்கி பாஸ்கர் அளவுக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த படம் டீசென்ட் வாட்சாக இருக்கும். தெலுங்கு இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொண்டாடி தள்ளிடுவாங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். படத்தில் பெருசாக அடல் கண்டென்ட் எதுவும் இல்லைனாலும் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் மட்டும் இருக்குது. தேட்டரில் படம் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தத்தில் இந்த ஜீப்ரா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஹைஸ்ட் மூவி, அதுவும் தெலுங்கு ஃபிலிம் தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை பார்த்தவங்கலாம் இந்த படம் லக்கி பாஸ்கர் மாதிரி இருக்குனாங்க. ஸோ லக்கி பாஸ்கர் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா என்னதான் பேங்க் ஹைஸ்ட்டாக மையப்படுத்தி இருந்தாலும் அதுக்குள்ள கேங்ஸ்டர் உள்ளே வந்து கொஞ்சம் கிரைம் த்ரில்லர் பேட்டர்ன்லேயும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் ஓடினாலும் மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் ஃபுல் ஃபேஸ்டாக ஸ்பீடாக ஓடக்கூடிய படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் பார்த்தேன். டைட்டில் கார்டு போடுறதுக்கே 30 நிமிஷம் ஆகும். அந்த 30 நிமிஷம்லாம் எப்படி போணுச்சுன்னு தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் விறுவிறுன்னு கூட்டியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் மட்டும் ஒரு 20 நிமிஷம் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாம். இதை தவிர கொடுத்த ரோலை எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிம். தமிழ் டப்பிங்கில் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றப்ப நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா சில அந்த அடல் கண்டென்ட் இருக்குது. அந்த தனஞ்சயா சீன் மட்டும் கொஞ்சம் வரும். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. இதை தவிர ரத்தம் தெரிக்கக்கூடிய ஊறுப்பட்ட காட்சிகள் இருக்குது. குழந்தைகளுக்கு உண்டான படம் இல்லை. நீங்கள் ஒரு மெச்சூர் அடல்ட்டாக இருந்தால் தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.25 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒருதவளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்களை கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.